ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஃபுல் ரெட் மட் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். செம்மையா செய்கிறோம், செம்மையா சாப்பிட்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் வாஷ். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். பூண்டு, மசாலா ப்ரிப்பரேஷன், மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு இஞ்சியை போட்டுப்போம். பூண்டு பேஸ்ட்டு, தயிர். அதுக்கு முன்னாடி நடுவில் கிணறு வெட்டிப்போம். உப்பு போடுவோம் தேவையான அளவு. தயிர், சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சமாக. இது கூட நம்ம ஆரஞ்சு ஆட் பண்ணுவோம். இதுதான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க போகுது நம்மளோட மட் சிக்கனுக்கு. ஆயில், நல்லெண்ணெய், பிரியாணி மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம் ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு 10 கிராம், வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், கேர்டு தயிர் கொஞ்சம், ஊற வச்ச பிரியாணி அரிசி இப்போ மசாலாவில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி, ஒரு கப் அரிசிக்கு 2 பங்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. சால்ட்டு தேவையான அளவு, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரியாணி அரிசி ஆஃப் பாயில்டு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த ஆஃப் பாயில்டு அரிசியை வந்து சிக்கன் உள்ள ஸ்டஃப்பாக வைக்கிறோம். இதுதான் வந்து ஹைலைட்டு இந்த வீடியோவில். நேரம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா ஊறி இருக்குது, சிக்கன் மசாலா நல்லா ஊறி இருக்குது. மோல்டு பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டஃப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், இந்த பேக்கில் கொட்டுமாம்மா, கரெக்டாக சென்டர்லேயே கொட்டு. போதுமா? நம்ம ஸ்டஃப் வெளியே வராமல் நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். சிக்கன் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், சிக்கனுக்குள்ளே பிரியாணி இப்போ தான் மாமா பார்க்குறேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டஃப்டு சிக்கன் இஸ் ரெடி டு பேக்கிங். நம்மளோட ட்ரெடிஷ்னல் லீஃப் வாழை இலை இதுலேயே வச்சு பேக் பண்ணிக்கலாங்க. 2 வாழை இலை யூஸ் பண்ணிக்கலாம். லைன் பை லைனாக ஒன்று ஒன்றா வச்சு பேக் பண்ணிக்கலாம்.
போய் அதில் ஒரு அப்புன்னு பாருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஐயோ மாமா புரியாத. சிக்கன் இப்போ ஃபுல்லாக மோல்டு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதை கொண்டு போய் நம்ம ஃபயர் பண்ணலாம். இதை மாதிரி நல்லா 2 ஹவர்ஸுக்கு ஃபயர் பண்ணிக்கலாம். அப்போ தான் ரெட் சாயிலோட மினரல்ஸும் வாழை இலையோட ஃப்ளேவரும் நம்ம சிக்கன் பிரியாணியில் மிக்ஸ் ஆகி ஒரு வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படியே உருட்டி விடுறா பிரவீன, உருட்டுடா. எடுங்க. டேய் நல்லா வந்துருக்குடா, அதான் உடஞ்சிருக்கு. ஆஹா, இப்போவே ஸ்மெல்லு மூக்கில் 3வது வாட்டர் போடுது. வாரே வா, நம்ம எதிர்பார்த்தோட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. சிக்கன் நல்லா ஆசமாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரியாணி பார்ப்போம். இதுக்கு மேலே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சாப்பிட்டு பார்த்துடலாம். செம்மையாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இப்போ பிரியாணி பார்க்கலாம். கம் மேன், ஜூம் வா. சாதமும் நல்லா ஸ்பைசியாக இருக்குது.
வேறு லெவல் ஜி, வேறு லெவல். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.